இப்போ இந்த ஹீலிங்ன்ற மெத்தட் வச்சு நீங்க சொன்னீங்க. இப்போ மெடிசின்ஸோ இல்ல மருந்துகள் மூலமா இல்லாம நம்ம ஹீலிங்ல குணப்படுத்துறதோ, பிளஸ் விவசாயத்துக்கும் நம்ம வந்து வேண்டுதல் முறையில வந்து நம்ம வேண்டி நம்ம கடவுள்கிட்ட வேண்டி நம்ம பண்ற மாதிரி நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. மழையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி. இது மனிதர் கண்டுபிடித்தமான கருவிகள். இப்போ டெக்னாலஜிகளா போனு, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நம்ம யோசிக்கும் போது அதுல ஒரு ஹீலிங் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த விஷயத்துல வந்து ஒரு வெளியே சொல்றது கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயம்தான். சரி, நல்லது. இறைவன் எல்லாவற்றின் மீதும் ஆதிக்கம் இருக்கு. இறைவனோட ஆதிக்கம் சொல்றது, ஆதிக்கம் சொல்றதை விட இறைவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வல்லவன் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த அனுபவங்கள் எனக்கு நிறைய இருக்கு. அதில் நான் சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயம்தான். சரி, வாய்ப்பு கிடைக்குது சொல்றேன். ஹோஸ்பேட்ல இருந்து நண்பர் ஒரு அம்மா கன்னடம் பேசுறவங்க, அவங்க ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்கிட்ட தீட்சை எடுத்திருந்தாங்க. அவங்க லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, என் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் தான் பகிர்ந்துக்குருவோம். ஆனால் அவங்க பல முறை இங்கே வருவாங்க, வந்துட்டு என்ற மலர் மருத்துவம் கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து போவாங்க. அப்போ ஒரு தடவை அவங்களும் துணை அந்த பிரியங்காவும் அவர் வீட்டுக்காரர் பிரசாந்த் வந்திருந்தாங்க. கூட ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த அம்மா மலர் மருத்துவம் கற்றுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. 3 பேரும் வந்து இங்கே ஒரு 2 நாள் தங்கியிருந்து கற்றுட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து எடுத்து கொடுக்குறதுக்காக லேப்டாப் ஓப்பன் ஆகலை. அவருக்கும் பிரசாந்துக்கும் கொஞ்சம் வேலை தெரியும். அவர் முயற்சி பண்ணாரு, அதுவும் அவராலையும் அதை சரி பண்ண முடியல. அப்புறம் சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், அதுவும் வேலை செய்யலை. அப்போ கூட வந்துருந்த அந்த அம்மா வந்து சொல்றாங்க, நான் லஞ்சுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ சொல்றாங்க, சார் நீங்க தான் வந்து இந்த செல்போன்லாம் சரி பண்ணிடுங்களாமே, நீங்களே இந்த லேப்டாப் சரி பண்ண வேண்டியதானே உங்க ஆற்றலை பயன்படுத்தி அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய போன் வந்து செல்ஃபி எடுக்காம இருக்கு, ரொம்ப நாளா வேலை செய்யலை, அதையும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றது? நான் சொன்னேன், பரவாயில்லம்மா எல்லாம் சரியாயிடும், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. நான் வர்றதுக்குள்ள திருப்பி 4 மணிக்கு வர்ற அவங்க செல்ஃபி எடுத்து அவங்க வீட்டுக்காரருக்கு அனுப்பி அவர் வந்து எப்படி இது சரியாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. லேப்டாப்பும் வேலை செய்யுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி பல்வேறு முறைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொன்னா புரியுறது இல்லை, ஆனா இது வேலை செய்யுது. இது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா இது என் வேலை கிடையாது. அப்போ வேலை கிடையாது. ஆனா வந்து நமக்குள்ள இருக்க ஆற்றல் எல்லாத்துக்கும் போதுமானது அப்படிங்கிறத நமக்கு அடையாளப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு நடக்குது. நன்றி.